இன்று தமிழ் புத்தாண்டு பராபவநாம வருடத்தின் முதல் நாளாகும். இந்த புனிதமான நாளில் நாம் தொடங்கும் எண்ணங்களும் சரி, செயல்களும் சரி, இந்த வருடம் முழுவதுமே நமக்கு உச்சக்கட்ட நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய பதிவில் பார்க்க போகும் லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை பக்தியோடு சொன்னாலோ கேட்டாலோ வருடம் முழுவதுமே பணவரவை அதிகரித்து கொண்டே இருக்கும். தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும். குடும்பத்தில் வளமும் அமைதியும் நிலவும். அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்ப்போம். ஓம் தியானம் சிந்தூரவர்ணம் திபுஜம் கணேசம் லம்போதரம் பத்மதலே நிவிஷ்டம் பிரம்மாதிதேவை பரிசேவ்யமானம் सिद्धैर्युतं तं प्रणमामि देवं सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वधात् पूर्वं शम्भुना सम्यगर्चितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे हिरण्यकश्यपादीनां वधार्थे विष्णुनार्चितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे महिषस्य वधे देव्या गणनाथः प्रभूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे तारकस्य वधात् पूर्वं कुमारेण प्रभूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे भास्करेण गणेशो हि पूजितश्च विशुद्धये सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे शशिना कान्तिवृद्ध्यर्थं पूजितो गणनायकः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे इदं ऋणहरं स्तोत्रं तीव्रदारिद्र्यनाशनम् एकवारं पठेन्नित्यं वर्षमेकं समाहितः दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत् पठन्तोऽयं महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः श्रीगणेशं ऋणं चिन्ति वरेण्यं हूं नमः फट् इमं मन्त्रं पठेदन्ते ततश्च शशिभावनः 21 संख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रवर्धनः सम्यक् षण्मासं प्रियतां व्रजेत् बृहस्पतिसमो ज्ञाने धने धनपतिर्भवेत् अस्यैवायुधसंख्याभिः पुरश्चरणमीरितः वक्षमावर्धनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयात् भूतप्रेतपिशाचानां நாசனம் ஸ்மிருதிமாத்ரதः. பொதுவாகவே நாம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும், எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலும், எந்த விரதத்தை தொடங்கினாலும், எந்த ஹோமத்தை செய்தாலும் முதலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்த பிற்பாடே அந்த செயலை செய்ய வேண்டும் என்கிறது நமது வேத புராணங்கள். அப்படியாக ஒரு புது வருடத்தையே தொடங்க போகின்றோம். கட்டாயம் இந்த முதல் நாளிலேயே லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்லி அல்லது காதால் கேட்டு இந்த வருடத்தை தொடங்கினால் வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று புத்தாண்டு அன்று பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி.